நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றி ஏகோகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படி என்னதான் அந்த படம் அப்படின்னு பெருசாக இந்த படம் வந்தப்பெல்லாம் எனக்கு தெரியல. இந்த படத்தோட பேர் ஹவுஸ்மேட். இது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா அப்படிங்கிற ஒரு மாதிரி கான்செப்ட் தான். இப்போ தான் அமேசான் ப்ரைமில் வந்துருந்தது. சரி, அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். மற்றபடி நான் வந்து இந்த படத்தில் அந்த கொஞ்சம் இன்டிமேட் இருக்குது, அந்த மாதிரி ஆக்டர்ஸ் அந்த மாதிரி அதுக்காகலாம் பார்க்குறேன் இல்லை. எகைன் சரி, ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு, நிறைய பேர் இந்த ஃபீல்டில் போட்டே இருக்காங்களேன்றதுனால தான் இந்த படம் என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம கதாநாயகி சிட்னி ஸ்வீனி, அவங்க வந்து மில்லிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இவ்வளோ வருஷம் வந்து 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு மாதிரி பரோல் கண்டிஷனில் வந்து ஒரு வேலை செய்யணும், இல்லை ஹவுஸ்மேடாக போகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் வெளியே வந்திருக்காங்க. அப்படி இவங்க போய் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேர்றவங்க தான் வந்து நீனா. அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஹாண்ட்ரி, அவங்க 2 பேர் இருக்காங்க. கொஞ்சம் பெரிய பணக்காரங்க வீடு. அங்கே போய் எங்கள் ஹவுஸ்மேடை ஜாயின் பண்ணுறாங்க. அகைன் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரில, எக்ஸ்பிளைன் பண்ண, அதனால தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். அகைன் அப்படி ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஓரளவுக்கு இவங்க செட்டில் ஆகி எல்லாமே ஓகே தான் இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கேரிங்காக இருக்கா. பட் அகைன் வந்து நீனா ஒரு மாதிரி அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் வந்து நார்மல் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அப்புறம் அகைன் வந்து கொஞ்சம் வைலண்ட்டாக சம்மந்தமே இல்லாமல் மாறுவாங்க. இந்த மாதிரி கேரக்டராக இவங்களும் வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அகைன் வந்து இவங்க மேலேயே என்ன கேஸ் இருக்குன்னா, இவங்க பொண்ணையும் ஆல்ரெடி கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க நீனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு விஷயமும் அவங்க மேலே ஒரு இது இருக்குது. பட் அகைன் ஆண்ட்ரூவும் மில்லியும் சில காரணங்கள்னால, சில விஷயங்கள், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஒன்றா சேர்ந்து இன்டிமேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அது வந்து ஒரு நாள் வந்து நீனாக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் உடனே கத்தி பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இனிமேல் நான் கூட இருக்கவே மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க கார் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நீ போனால் போயிட்டு போனால் இவங்க 2 பேர், அதான் அந்த ஹவுஸ்மேடை வந்த நம்ம சிட்னி கூடயும் அவங்க ஆண்ட்ரியும் 2 பேரும் வீட்டிலலாம் சேர்ந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் இது வரைக்கும் சொன்னது ஒரு 20 to 30% இருக்காது. இதுக்கப்புறம் சில ஷாக்கிங்கான ட்விஸ்ட்டுகள்லாம் வருது. உண்மையாகவே அந்த சில விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் காட்டின விஷயங்கள், சொல்லப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுனால தான் படத்தை ஓரளவுக்கு ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தது. அகைன் அந்த விஷயங்கள் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, இன்கேஸ் நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருந்தால். மொத்தத்தில் படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லா இடத்துலையும் நல்லா இருந்தது. அகைன் அவங்க எதுக்காக ஃபீல்டில் போட்டு அப்படி நிரப்பிட்டு இருந்தாங்களோ, இந்த சிட்னி அந்த ஹீரோயின் அவங்களோட சில இன்டிமேட் சீன்ஸ்க்காக நிறைய பேர் மேபி பார்க்க வாய்ப்பு இருக்கும். பட் அகைன் அதுவும் ஒரு சில காட்சிகள் இருக்குது. அதை தாண்டி ஆக்ஷன் காட்சிகளும் சில காட்சிகள் இருக்குது. மற்றபடி அங்கங்கே கேமரா ஒர்க் ஆகட்டும், அந்த லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துல அந்த டைலாக்ஸ் ஆகட்டும், டெலிவரி, இதெல்லாமே கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. தாண்டி நிறைய இடத்துல ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. நிறைய இடத்துல தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்து மொத்தமாக 2.25 மணி நேரம் இந்த படம் ஓடுது. நிறைய இடத்துல வந்து தேவையில்லாத சீன்ஸ் இருந்துச்சு. மேபி அவங்க கேரக்டர் என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. பட் அகைன் ஓவராலாக ஒரு மாதிரியான டீசெண்டான படம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நெகட்டிவ்ஸ் என்னென்னா, அதான் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக ட்ராகியாக போகிறதுலாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் சில சீன்கள் வந்து வந்து அந்த சில ட்விஸ்ட்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தங்க மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயம் எப்படி மாறுதுன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கே கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்தது. சைக்காலஜிக்கல் வைஸ் அந்த ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண விதங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு டீசெண்டாகவே இருந்தது. அவங்க கொடுக்குற அந்த ஒரு டாஸ்க் மாதிரி வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சமே நல்லா இருந்தது. பட் மற்றபடி இது ரொம்பவும் ஒரு அந்த ட்விஸ்டெல்லாம் மேபி நிறைய சில பேர் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃப்ளோவில் கண்டுபிடிக்கவும் கெஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஓரளவு ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. அகைன் நிறைய பேர் அந்த ஹிட்ஸ் அவங்களுக்காக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுக்காக பார்க்குறதான்னா நீங்கள் வேணால் தாராளமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கதை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் என்கேஜிங்காக ஸ்ட்ராங்கான வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் இது டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அமேசான் ப்ரைமில் ரெண்டடில் ஃபாரினில் மட்டும் இப்போ போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நார்மல் ரெண்ட் அமேசான் ப்ரைம்லேயும் அவைலபிளாக இருக்கும். வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல படத்தோட நம்ம திரும்ப மீட் பண்ணலாம்.